ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். அதே நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டி குட்டி பாப்பாங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய போகிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி வாழைப்பழம் அரிசி எடுத்துக்கலாங்க. 2 வாழைப்பழம், ரொம்ப பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. இல்லைனா காயை போட்டிங்கன்னா நல்லா இருக்காதுங்க. அது கூட 3/4 கப்பு ரவை, வறுத்தது இருந்தாலும் ஓகே, வறுக்காததும் ஓகேங்க, எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு பால் எடுத்துருக்குறேன், இப்போ பாதி சேர்த்துருக்குறேன். இது இப்போ நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரிசி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரிசி எடுத்துக்கணுங்க. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது அரிசி ரவா கூட நம்ம கோதுமை மாவு 1/2 கப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு, சோடா கொஞ்சமாங்க, குக்கிங் சோடா இது சேர்த்துட்டு இன்னும் 1/4 கப்பு பால் வச்சுருந்தோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் போதும். நம்ம பழுத்த வாழைப்பழம் சேர்த்துருந்தால டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா இன்னொரு 1/2 டீஸ்பூனு 1 டீஸ்பூனு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா இப்போது கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணுங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்தலைன்னா தண்ணி சேர்த்துக்கலாம், பரவாயில்ல. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டியாக வந்தால் போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம இது எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாங்க. வாழைப்பழம் தோசை ஊற்றுறதுக்காக தவா வச்சுட்டுங்க, காஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. பெருசாகவும் ஊற்றலாம், நான் குட்டி குட்டியாக ஊற்றுறேன். பாப்பாங்க பார்த்த உடனே சாப்பிடுவாங்க. அதனால் நீங்கள் டிஃபனுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்து அனுப்புங்க. நான் 3 ஊற்றுறேங்க ஒரு தவாவில். ஊற்றிட்டு வேகிறதுக்குள்ளார ட்ரை ஃப்ரூட்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பாப்பாங்களுக்கு. அப்புறங்க இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு சைடு 2 நிமிஷம் வேகட்டுங்க. நிதானமாக ஸ்டவ் கம்மி பண்ணின்னு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு சைடு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்குறேங்க. ஸ்டவ் கம்மி பண்ணின்னு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த சைடு எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள். கலர் இந்த மாதிரி வரணுங்க. எல்லா தோசையும் இதே மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு 1 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. ஸ்டவ் கம்மியாகவே இருக்கட்டும், ஜாஸ்தி பண்ணிடாதீங்க, டக்குன்னு தீஞ்சு போயிடும். பாருங்கள், இந்த சைடு 1 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்குறேங்க. திருப்பி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள். எடுத்துக்கலாம். பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தேன் நெய் சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. பாப்பாங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம். வணக்கங்க.